இன்னைக்கு சில பொருட்கள்ல கலப்படங்கள் கலந்து விற்பனை செய்யப்படுது. உதாரணமா தேனீக்கு பதிலா சக்கரப்பாகு, மிளகுக்கு பதிலா பப்பாளி விதைகள் அப்படின்னு கலப்படங்களோட தான் எல்லா பொருட்களையுமே விற்பனை ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில சுத்தமான தேனை உற்பத்தி செஞ்சு அது மூலமா லட்சங்களை சம்பாதிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் அப்படி என்ன பண்றாரு, இது மூலமா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆத்மானந்த் சிங் அப்படின்ற ஒரு விவசாயி தேனி வளர்ப்புல நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்காரு. இவரு சமீபத்துல வழக்கமான பயிர் சாகுபடியில இருந்து தேனி வளர்ப்புக்கு மாறி இருக்காரு. ஆத்மானந்த் சிங் ஒரு பட்டதாரி. இவருடைய குடும்பம் பாரம்பரியமா தேனி வளர்ப்புல ஈடுபடும் குடும்பமா இருந்து வராங்க. ஒரு வருஷத்துக்கு சுமார் 1200 தேன் கூடுகளை இவர் பராமரிப்பாரு. எதிர்பாராத வானிலை இருந்தால் மட்டுமே இந்த தேன் கூடுகளோட எண்ணிக்கை 900 குறையும். இந்த ஆண்டு பருவமழையோட பாதகமான விளைவுகள் தேன் கூடுகளையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. இந்த தேனி வளர்ப்பை நம்ம பெட்டிகள்ல கூட பண்ணலாம். 2 அடுக்கு பெட்டி அப்படின்னா ஆவரேஜா 2 கிலோ வரைக்கும் நம்மளால தேன் எடுக்க முடியும். பூக்கள் அதிகமா பூக்கக்கூடிய மார்ச் மாசத்துல எல்லாம் எக்ஸ்ட்ராவா ஒரு பெட்டி வச்சு அதுல இருந்து நமக்கு 3 to 4 கிலோ வரைக்கும் தேன் எடுக்கலாம். ஒருவேளை நம்ம தேன் பெட்டியில தேனி பூச்சிகள் வரல அப்படின்னா நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நம்ம பெட்டியை வச்சிடணும். அப்படி வச்சா கண்டிப்பா நிறைய தேனி பூச்சிகளும் வரும், நமக்கு நிறைய தேனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பூக்கள் மற்றும் தேனி பூச்சிக்கு ஏத்த மாதிரி தான் இந்த தேனோட கலரும் டேஸ்டும் இருக்கும். முருங்கை தோப்புல இருக்க தேன் எல்லாமே 1 கிலோ 800 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். மத்தபடி நார்மலா இருக்க தேன் எல்லாமே 1 கிலோ 600 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். ஒரு பெட்டியில இருந்து 1800 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நம்மளால வருமானம் பார்க்க முடியும். அதுவும் ஜனவரி டு ஜூன் மாசத்துல கண்டிப்பா நிறைய வருமானம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாசத்துல தான் பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்கும். அதனால நிறைய தேனி பூச்சிகளும் வரும், நமக்கு நிறைய தேனும் கிடைக்கும். சரி, இப்ப தேன்ல இருக்க நன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேன்ல குளுக்கோஸ், பிரக்டோஸ், நீர் மற்றும் சில என்சைம்ஸ்கள், சில வகை எண்ணெய்கள் இது எல்லாமே இருக்கும். தேன் பூச்சிகள் மலர்ல இருந்து தேனை எடுத்துட்டு வரும்போது அதுல 40% இருந்து 80% வரைக்கும் நீர் நிறைந்ததா இருக்கும். ஆனா இந்த தேனி பூச்சிகள் தானாவே தேனை உருவாக்கும் போது அதுல 16% முதல் 18% வரைக்கும் மட்டும்தான் நீர் இருக்கும். இதோட நிறம் மற்றும் சுவை தேனீக்களுடைய வயது மற்றும் அந்த பகுதியில் அமைந்திருக்கும் தாவர வகைகளை பொறுத்து தான் மாறுபட்டு இருக்கும். பொதுவா தேன் மஞ்சள் நிறைமுடையதா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆரஞ்சு மரத்தோட பூக்களை கொண்டு தேனீக்களால் உருவாக்கப்படும் தேன் முதல் தரம் வாய்ந்த தேனா இருக்கும். பக்வீட் அப்படின்னு சொல்லப்படுற தாவரத்திலிருந்து பெறப்படும் தேன் குறைந்த தரம் வாய்ந்த தேனா இருக்கும். ஏன்னா இந்த தேன் அடர்ந்த மஞ்சள் நிறமுடையதா இருக்கு. சரி, இப்போ தேனீக்கள் வளர்ப்புல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். தேனி வளர்ப்பு அப்படின்றது ஒரு பருவகால வணிகம்னு சொல்லுவாங்க. மேலும் தேனி பெட்டியோட விலை அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த விவசாயத்தை தொடங்க தனிப்பட்ட முன்முயற்சி தேவைப்படும்னு சொல்றாங்க. ஆத்மானந்த் சிங் தேனி வளர்ப்புல கவனம் செலுத்தி தன் மனைவியோட நிர்வாகத்தின் கீழே ரீபி ஹனி அப்படின்ற பிராண்டையும் உருவாக்கியிருக்காரு. இந்த பிராண்ட் தான் இப்போ டாபர் மற்றும் பதஞ்சலி மாதிரியான பெரிய கம்பெனிஸோட இணைந்து சந்தையில விற்பனை ஆயிட்டு இருக்கு. சுமார் 1200 பெட்டிகள்ல ஒரு பெட்டிக்கு 5 இருந்து 6 கிலோகிராம் வரைக்கும் தேனீக்களை விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு. தேன் தயாரிப்புல பல ஏமாற்று நடைமுறைகள் இப்போ செய்யப்பட்டு இருக்கு. தேனை தடிமனா மாற்றுறதுக்கு பல்வேறு பொருட்களை கலப்படமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எப்பவுமே தேன் வாங்குறதுக்கு முன்னாடி சரியான தேனை கண்டுபிடிப்பது அவசியம்னு ஆத்மானந்த் சிங் சொல்றாரு. தேனி வளர்ப்புல வருடாந்திர செலவுகள், தேனி பெட்டிகளுக்கான செலவுகள், பராமரிப்பு செலவுகள்னு பல வகையான செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இந்த சவால்கள் எல்லாமே இருந்த போதிலும் ஆத்மானந்த் சிங்கோட ஆண்டு வருமானம் 40 லட்சம் ரூபாயா இருந்துச்சு. இவருடைய தாத்தா தேனி வளர்ப்புல தான் குடும்பத்தையே நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவும் அதே பாரம்பரியத்தை தொடர்ந்தாரு. அதே மாதிரி 3வது தலைமுறையா ஆத்மானந்த் சிங்கும் நவீன விவசாயத்துல புதிய சாதனையை படைச்சிருக்காரு. தேனி உற்பத்தி துறையில அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை பாராட்டி பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்காரு.